கனிகளிலே சிறந்தது மா, ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்றெழுத்தையும் சேர்த்து மாமேதைகளாக அமர்ந்திருக்கும் என் அவையோருக்கு என் முதற்கண் வணக்கம். இன்று எனக்கு பேச வாய்ப்பளித்த புத்தகம் கவிஞர் ஆயிரம்பொன் அரவிந்த் அவர்கள் எழுதிய பிழைத்தது பட்டாம்பூச்சி. கவிஞர் அரவிந்த் அவர்களின் முதல் படைப்பு இந்த பிழைத்தது பட்டாம்பூச்சி புத்தகம். 1000ற்கும் மேற்பட்ட கலவையான உணர்வுகளை பிரதிபலிக்கும் 66 கவித்துளிகளால் நிரம்பி வழிகிறது இந்த புத்தகம். முதலில் கவிதை என்பது என்ன? கவிதை என்பது ஒரு அழகிய இலக்கிய வடிவம். அது உணர்ச்சிகளையும் கற்பனைகளையும் கருத்துக்களையும் மிக அழகிய சொற்களால் கோர்த்து வெளிப்படுத்தும் ஒரு தனி கலை. அவ்வகையில் கவிஞர் அரவிந்த் அவர்கள் தங்களது உணர்ச்சிகளையும் கற்பனைகளையும் இப்புத்தகத்தின் வாயிலாக கவிதைகளாக வெளிப்படுத்தியுள்ளார். இப்புத்தகத்தில் உள்ள அனைத்து கவிதைகளும் வாசிப்பதற்கு எளிமையாகவும் புரிதலாகவும் இருக்கிறது. இப்புத்தகத்தில் என்னை கவர்ந்த ஒரு சில கவித்துளிகளை சொல்கிறேன். முதலாவதாக எண்ணம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை. விதவிதமாக செருப்பு போட ஆசைப்பட்ட காலத்தில் வாங்க பணம் இல்லை. ஆனால் பணம் இருக்கும் பொழுது காலுக்கு ஒரு செருப்பு, அவ்வளவுதானே என்ற எண்ணம். இக்கவிதை வாழ்வின் இயல்பை, ஆசைகள் மற்றும் தேவைகள் காலப்போக்கில் மாறுபடுவதை கவிஞர் அரவிந்த் அவர்கள் மிக அற்புதமாக படைத்துள்ளார். மற்றொரு கவிதை பயணம் என்ற தலைப்பில். பிறந்தவுடனே தொடங்கி விடுகிறோம் மரணத்தை நோக்கிய பயணத்தை. பிறகு எதற்கு அவசரம்? மெதுவாக பயணிப்போம். இந்த வரிகள் வாழ்வின் நிலையாமை பற்றியும் மரணம் என்பது பிறப்புடன் தொடங்கும் ஒரு பயணம் என்பதையும் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றன. பிறகு என்ன அவசரம்? வாழ்க்கையில் அவசரம் காட்டாமல் நிதானமாக ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து இன்பமாக வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை மிக அழகாக கூறியிருக்கிறார். வாசிப்பதற்கு எளிமையாகவும் வாசகர்களை கட்டிப்போடவும் செய்கிறது அரவிந்த் அவர்களின் கவிதை வரிகள். நிச்சயம் அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு அருமையான புத்தகம் இது. இதுபோல ஒவ்வொரு நிறைய பட்டாம்பூச்சிகளை படைத்து வாழ்வியல் பட்டாம்பூச்சியாக சிறகடித்து பறக்க கவிஞர் ஆயிரம்பொன் அரவிந்த் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மேலும் இக்கவிதைகள் மக்களிடம் சென்று அவர்களிடத்தின் மனதில் நீங்காத இடம் பெற்றிருக்கும் வகையில் அமையும். இத்துடன் என் உரையை முடித்து எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் 3 எழுத்தில் நன்றி கூறி 5 எழுத்தில் வணக்கம் கூறி 7 எழுத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.